தம்பி கொஞ்சம் வரியாப்பா, மீன் வாங்க மார்க்கெட் வரையும் போயிட்டு வந்துருவோம். இந்த வரேம்மா போலாம். வந்துட்டியா? உன்னதான் கூப்பிடலான்னு நினைச்சேன். என்னங்க அத்தை? மீன் குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எல்லாம் உரிச்சு தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சிரு, மசாலா எல்லாமே அம்மியில் அரைச்சி வச்சிரு, நான் போய் மீன் வாங்கிட்டு வரேன். ஐயோ, இவங்க மார்க்கெட்டுக்கு போனால் கிச்சனுக்குள்ள எல்லா வேலையும் நம்மளே பார்க்க விட்டுருவாங்களே. ஐடியா பண்ணுவோம். என்னம்மா வாய்க்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை அத்தை, வெளியே பாருங்க எவ்வளோ வெயில் அடிக்குது. வயசான காலத்தில் இவ்வளோ வெயில் நீங்கள் வெளியே போகணுமா அத்தை? ஆமாம்மா, வெயில பார்த்தா வெளியே போவேணான்னு தான் தோணுது. ஆமாத்த, நீங்கள் வீட்லயே ரெஸ்ட் எடுங்க. நானும் இவரும் வேணா போய் மீன் வாங்கிட்டு வந்துடுறோம். அப்படியா? சரிம்மா, சரி. அப்போ நீங்கள் 2 பேரும் போய் மீன் வாங்கிட்டு வாங்க, நான் வீட்டிலேயே இருக்கேன். ஓகே அத்தை. என்னங்க? வரேம்மா, கிளம்பி போகலாம். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. எங்கள் அம்மா வெயில் அலையக்கூடாதுன்னு நினைக்கிறியே, எங்கள் அம்மா மேலே எவ்வளோ பாசம் உனக்கு. பாசமும் இல்லை ஒன்றும் இல்லை. அவங்க மார்க்கெட் போயிட்டா வெயிலில் வந்தேம்மா அப்படி இருந்துச்சுமா இப்படி வந்துச்சுமான்னு சொல்லி கிச்சனில் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. கடைசியில் எல்லா வேலையும் என் தலையில் கட்டிடுவாங்க. அதனால தான் இப்போ நான் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டா வெயிலில் இருந்து வந்தேன்னு சொல்லிட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டேன்ல. அடி பாவி, நான் கூட எங்கள் அம்மா மேலே இருக்கிற அக்கறையில் பேசுறியோன்னு நினச்சிட்டேன்டி. அதான பார்த்தேன். அக்கறையில் தான் சொன்னேன், உங்கள் அம்மா மேலே இல்லை, என் மேலே இருக்க அக்கறையில் சொன்னேன். சரி வா போய் வாங்கிட்டு வரலாம்.